முதல் 3 விஷயம் என்னன்னா, அந்த கோவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ப திருச்செந்தூரோட தொடர்புடையது. நீங்க நல்லா பாருங்க நம்மளோட எல்லா முருகர் பயணத்திலும் திருச்செந்தூர் முருகர் இருக்காரு. திருச்செந்தூரோட மண்ணோட தொடர்பு உள்ள கோவில் தான் காட்டிகா சுப்பிரமணிய சாமி கோயில். நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் என்ன தெரியும்னா, சூரபத்மன முருகர் அழிச்சிருக்காரு. சூரபத்மன் ஒரு ராட்சசன அழிச்சு, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஊராட்சிங்களா. ஆனால் சூரபத்மனுக்கு முன்னாடி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த தொடர்ந்து சூரபத்மன் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு காட்டிகான்ற ஒரு ராட்சசன் வந்து முருகர் அழிச்சிருக்காரு. அதனால தான் அந்த கோயில் பேர் காட்டிகா சுப்பிரமணிய சாமி கோயில். சரி, எந்த கோயிலுக்கு இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நெனச்சாலே ஒரு புல்லரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அந்த கோயில்ல முன்னாடி முருகர், ஒரே கல்லுல முன்னாடி முருகர் இருக்காரு. பின்னாடி நரசிம்மர் இருக்காரு. இந்த 2 பேருமே ஒரே கல்ல இருந்து பக்தர்களுக்கு காட்சி குடுத்துட்டுருக்காங்க. நரசிம்மர் வந்து நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது கண்ணாடியில தான் பார்க்க முடியும். இது என்னடா அப்படி வரலாறுன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப டீப்பா தேடி பார்க்க போகும்போது, நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அடி, முடி, நடுன்னு 3 முருகர் கோவில் இருக்குங்கம்மா. எப்படி சிவபெருமான் இருக்கோ அதே மாரி முருகருக்கு வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. அது வந்து சிறுவாபுரி, திருவிடைக்கழி, திருப்பூர் இந்த 3 இருக்குல்ல. அதே மாரி கர்நாடகால இருக்கிற முருகருக்கும் இந்த அடி, முடி, நடு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்த குடுத்துச்சு. அந்த குருக்கள் இத சொல்லுங்க அப்படின்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்கோட்ல ஒரு முருகர் இருக்காரு கர்நாடகால. அவரு தான் அடி. முருகரோட அந்த சொல்லலாம் அந்த முருகர் வந்து கலியுகத்துல பாம்பு ரூபத்துல பல விஷயங்கள் பண்ண போறாருங்கம்மா. நாக ரூபத்துல இப்பயும் அந்த பாம்பு சொரூபமா நெறைய விஷயங்கள் முருகர் பண்ணிட்டே இருக்காரு. இந்த குண்டலினி யாகம்னு சொல்றாங்கல்ல, குண்டலினின்றது நீங்க உடம்புக்குள்ள இருக்கிற பாம்பு வந்து நீங்க உச்சந்தலையில எழுப்பி அத பார்க்கறதான்ட்டு, அந்த குண்டலினி முதல் முதல் உலகத்துக்கு குடுத்தது வந்து முருகர் தான்.